நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் நடராஜ பத்துன்னு சொல்கிற அந்த தில்லையம்பலத்தானின் பெருமை மிகு ஸ்லோகம். ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சிவன் சேந்தனார் என்னும் அடியவர் பக்தியை உலகுக்கு உணர்த்த களி தின்று களிநடம் புரிந்த நாள் திருவாதிரை. சிவபெருமான் பிறப்பற்றவர், எனவே திருவாதிரை அவரது ஜன்ம நட்சத்திரம் அல்ல. இந்த திருவாதிரை நன்னாளில் இறைவனின் அபிஷேக அலங்காரத்தை தரிசனத்தை கண்டால் வீழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அமையும். களிநடம் புரியும் அந்த காலகால ஈஸ்வரனை கண்டால் மனம் என்றென்றும் களிப்புறும். கர்மா மட்டும் போதும், கடவுள் இல்லை. இந்த வாழ்வில் பிறந்து நாம் செய்ய வேண்டிய செயலை செய்தால் மட்டும் போதும், இறைவனை தொழ வேண்டாம் என்று கூறியவர்களின் அறியாமையை நீக்கிட தனக்கு எதிராக ஏவப்பட்ட யானையை வதம் செய்து ஆடையாக்கி உடுக்கை, பாம்பு, மான், மழு, நெருப்பு என்று எல்லாவற்றையும் ஆபரணமாக்கி அந்த ஆடல் வல்லான் நம்மை ஆட்டுவிப்பவன் நடராஜராக நடமாடி காட்சி தந்த நாள் திருவாதிரை. அன்றைய தினம் விரதம் இருப்பது, களி செய்து சுவாமிக்கு படைப்பதும் மிகவும் உத்தமம். நேரமிருந்தால் நடராஜ பத்து எனும் முழு ஸ்லோகத்தையும், முடியாவிட்டால் இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது அன்றைக்கு சொல்லலாம். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறைத்தந்த பிரம்மனாட, கோனாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட, குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியாட அட்ட திக்கு பாலகருமாட, நரைத்தும்பை அருகாட நந்திவாகனமாட நாட்டிய பெண்களாட, வினைவோட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விரைந்தோடி ஆடி வருவாய், ஈசனே சிவகாமி நேசனே எனையேன்ற தில்லைவாழ் நடராஜனே. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறைத்தந்த பிரம்மனாட, கோனாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட, குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியாட அட்டதிக்கு பாலகருமாட, நரைத்தும்பை அருகாட நந்திவாகனமாட நாட்டிய பெண்களாட, வினைவோட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விரைந்தோடி ஆடி வருவாய், ஈசனே சிவகாமி நேசனே எனையேன்ற தில்லைவாழ் நடராஜனே. இதுதான் அந்த ஸ்லோகம். முடிந்தால் 10 ஸ்லோகத்தையும் கூறலாம், இல்லாவிட்டால் இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது திருவாதிரை அன்றைக்கு கூறலாம். நமக்கு பிடித்தவரை குறிப்பிட்டு நம்மை சொன்னால் மனம் குதூகலமடையும். குழந்தைகளிடம் அம்மா செல்லம் எங்கே, அப்பா செல்லம் எங்கே என கேட்டால் அவர்களுக்கு மனம் சந்தோஷத்தில் நிறையும். நம்மை நேசிக்க ஒருவர் இந்த உலகில் இருக்கிறார் என்ற நினைவு மனதிற்கு மலையளவு பலம் தரும். அதனால்தான் இங்கு கடவுளுக்கும் ஈசனே சிவகாமி நேசனே என்று மனம் குளிர பாடுகின்றோம். தினமும் மனம் உருகி அந்த ஈசனை நினைத்து இந்த பாடல் பத்தும் நீங்கள் படிக்க அந்த தாயிற் சிறந்த தயாபரன் உங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி நல்வாழ்வு தர வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள், பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.